பேசுவேனோனோ இருக்கலாம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துங்க? திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் நிதானம் உங்களை மேல் நோக்கி கொண்டு போகும். அடுத்து சொல்ல போகிறேன், நிதானமாய் நடத்துகிறவன் தேவனால் ஆளப்படுவான். எல்லாம் சொல்லுங்க. நிதானமாய் நடத்துகிறவன் தேவனால். அடுத்து சொல்லப்படுங்க, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுவான். நிதானமாய் நடப்பது என்பதே கர்த்தரை கனம் பண்ணுறது தான். இப்போ நிறைய பேர் சொல்கிறேன், நான் கர்த்தரை கனம் பண்ணுறேன் பிரதர். கர்த்தரை கனம் பண்ணுறேன், நிதானமாக இல்லையே. மனைவிகிட்ட, பாஸ்டர்கிட்ட, சக மனிதர்கிட்ட, குடும்பங்களில், புருஷங்கிட்ட நிதானமே இல்லையே. புரியல? இல்லை, அவன் எங்கே போவான்? இங்கே தானே வருவான். ஏவன் நான் அப்படி சொல்லலையே. சொல்ல, நிதானம் நடக்கிறவன் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை கனம் பண்ணுகிறவன் நிதானமாக நடப்பான். நம்ம புரியுதா? ரெண்டாவது, கர்த்தரை கனம் பண்ணுறவன் இல்லைங்க. நான் பாருங்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் எது யாரும் கனம் பண்ணல. ரெண்டாவது, ஊழியனை நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன் பிரதர். மூணாவது, சபையை. நாலாவது, சத்தமாக சொல்லுங்க. ஐந்தாவது, அப்படிப்பட்டவன் கர்த்தருக்காக பயன்படுவான். ஆமீன் சொல்லுங்க. வார்த்தையை இன்னொன்று சொல்ல போகிறேன், அவருக்கு செலுத்த வேண்டியதை அவருக்கு செலுத்துவான். நேரத்தை செலுத்துவான், பணத்தை செலுத்துவான், கிருபைகளை தருவான். தனக்கு என்னெல்லாம் தேவன் தந்தாரோ எல்லாம் செய்வான். இவங்க தான் யார்? நம்ம கோச்சக்கூடாதுன்னு. நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், நான் அங்கே ஜோம் பண்ணுறேன், இங்கே ஜோம் பண்ணுறேன், இங்கே ஜோம் பண்ணுறேன், எல்லாம் நல்லது. 1 செகண்ட் அது போடுங்களேன். அவங்க நிதானமாக நடக்கிறவங்க கர்த்தரை கனம் பண்ணுவாங்க. கர்த்தரை கனம் பண்ணுறவங்க நிதானமாக நடப்பாங்க. ரெண்டாவது, எனக்கு ஒன்றுமே புரியல நேற்று கூட. நான் சொல்கிறேன், எனக்கு இந்த தேதியில் எனக்கு கூட்டம் இருக்குதுமா, எனக்கு ஊழியம் இருக்குது, நான் இந்த ஊரில் நான் பேசுகிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் வரணும். நீங்கள் இல்லை, கூட்டம் இருக்குதுமா, உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு டேட் கேட்குறாரு. சேரன் மாதேவின்னு ஒரு இடத்துல ஊழிய மீட்டிங்கில். நான் சொன்னேன், ஆகஸ்ட் மாதம் எவ்வளோ நாள் இருக்குதுயா?